தலைப்பு மீண்டும் ஜீவனோடு பாகம் 1 அத்தியாயம் 1 பக்கம் 12. லெவ் ஆரோன் அவரது சிந்தையில் எண்ணியது. கடைசியாக நான் உணர்ந்த கடுமையான வலி இப்பொழுது இல்லை. நான் கடைசியாக கேட்ட துப்பாக்கிகளின் சத்தத்திற்கும் குண்டுவெடிப்பின் சத்தத்திற்கும் பதிலாக பறவைகளின் கீச் கீச் சத்தம் எனது செவிகளில் விழுந்தது. என் கண்களை திறக்க எனக்கு பயமாக இருந்தது. மிகவும் மோசமாக சிதைக்கப்பட்டிருந்த எனது உடலை பார்க்க பயந்து என் கண்களை திறவாமல் நான் அமைதியாக படுத்திருந்தேன். ஆனால் சரீரம் இலகுவாக இருப்பதைப் போல் உணர்ந்தேன். நான் எழும்ப விரும்பினேன். ஆனாலும் என் மூச்சு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அப்படியே படுத்திருந்தேன். நான் மெதுவாக என் கண்களை திறந்தேன். இந்த இடம் நான் அகப்பட்டிருந்த துயரம் நிறைந்த போர்க்களம் போல் இல்லை. என் படுக்கையின் அருகே இருந்த மேசையை பூச்செண்டு அலங்கரித்திருந்தது. நான் இருந்த அறை மருத்துவமனையின் அறையும் அல்ல. என் இடது கை துண்டிக்கப்பட்டுவிட்டது என்றும் மேல் பகுதி மட்டுமே எஞ்சியிருந்தது என்றும் என் மனது எனக்கு கூறியது. எனினும் என் இடது கை முழுமையாக இருப்பதை இப்போது நான் பார்க்கிறேன். நான் என் இடது கையை அசைக்க முற்பட்ட போது அது எந்தவித வலியும் இல்லாமல் அசைகிறது. என் விரல்களை சுலபமாக அசைக்க முடிகிறது. நான் கடைசியாக இருந்த போர்க்களம் கனவா அல்லது இப்போது இந்த அமைதியான சூழலில் நான் இருப்பது கனவா என்று எனக்கு முற்றிலும் குழப்பமாய் இருக்கிறது. நான் என் நெஞ்சை தொட்டு பார்த்தேன். என்னுடைய நுரையீரல்கள் சேதமடையாமல் தடுப்பதற்காக என் காயங்களுக்குள் நான் அடைத்து வைத்த சட்டை எங்கே? அது இப்பொழுது இல்லை. மற்றும் காயமடைந்திருந்ததற்கான எந்தவித தழும்புகளும் இல்லை. திறந்திருந்த ஜன்னல்களின் வழியாக சூரிய ஒளி பிரகாசித்தது. எந்தவிதமான சிரமமும் இன்றி என்னுடைய நுரையீரல் தூய்மையான காற்றை சுவாசித்தது. என்னுடைய உடலை நான் தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்தபோது காயங்களுக்கான எந்த தடயமும் இல்லை. எங்கள் வீரர்கள் முழுவதுமாக சூழப்பட்டிருந்த சூழ்நிலை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான படைகளின் படையெடுப்பை தாமதப்படுத்தும் நோக்கில் பாதுகாக்கும் முதன்மை காவலர்களாக நாங்கள் சென்றோம். எருசலேமை நோக்கிய அவர்களது முன்னேற்றத்தை தாமதப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் மெகிதோவின் சமவெளியில் எதிரிகளை சந்தித்தோம். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் புனிதமாக கருதும் புனித ஸ்தலம் அழிந்துவிடும் என்பதால் அவர்கள் எருசலேமின் மீது கனரக பீரங்கிகளை பயன்படுத்த மாட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். எங்களை ஒரே மூச்சில் வீழ்த்தி அமிழ்த்திவிடக் கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய படைவீரர்கள் அடங்கிய சிறு சிறு குழுக்களை சமாரியா மற்றும் யூதேயாவின் கிராமங்கள் முழுவதும் நிறுத்தியிருந்தோம். எங்கள் தளபதிகள் தங்கள் யுக்திகளில் புத்திசாலிகள். இருப்பினும் படையெடுத்து தாக்கும் இராணுவம் மிக பெரியதாயிருந்தது. அதனால் அனைத்தும் பயனற்றதாயிருந்தது. தூரத்தில் பெரும் இரைச்சலோடு கூடிய கனரக பீரங்கிகளின் வெடிசத்தத்தை நான் கேட்டேன். மற்றும் எங்களது துப்பாக்கிகளின் சத்தம் படிப்படியாக குறைந்தது. எங்களது குழு கடைசியாக வீழ்ந்தது. ஒரு ஹெலிகாப்டர் நான் இருந்த இடத்தை நோக்கி குண்டுகள் வீசியது. பிறகு என் உடலுக்குள் ஒரு சூடான உலோகத் துண்டு ஊடுருவுவதை உணர்ந்தேன். எனக்கு மிக அருகாமையில் குண்டுகள் வெடித்து சிதறும் பயங்கர சத்தத்தை கேட்டேன். பேரதிர்வினை தொடர்ந்து குத்தி ஊடுருவும் வலியினை உணர்ந்தேன். அதிர்ச்சி மற்றும் பெரும் பயத்துடன் என் இடது கை துண்டிக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன். என் நெஞ்சில் துளையிட்ட காயம் இருந்தது. நான் சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டேன். என் வலது கையால் என் உடைமைகளில் இருந்த ஒரு சட்டையை எடுத்து என் நெஞ்சின் காயத்திற்குள் புகுத்தினேன். முடிந்தது என்று முணுமுணுத்தேன். நான் போர்க்களத்தில் இருந்து வெகு தொலைவிற்கு அப்பால் அகற்றப்பட்டதைப் போல் உணர்ந்தேன். என்னை சுற்றிலும் முழங்கிக் கொண்டிருந்த சத்தம் அனைத்தும் அமைதியானது போல் தோன்றியது. என் இரத்தம் எல்லா இடங்களிலும் சிதறி இருந்தது. என் வாழ்வில் எல்லாம் முடிந்தது. பின்பு என்னை நோக்கி ஒரு மருத்துவர் வந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவர் எனக்கு உதவி செய்தாலும் நான் உயிர் தப்பப் போவதில்லை. நான் வார்த்தைகள் திணறியபடி அவரை நோக்கி எனது மனைவி ரெபேக்காளிடம் நான் நேசிக்கிறேன் உன்னை என்று லெவ் ஆரோன் என்று கூறும்படி முணுமுணுத்தேன். இவை மட்டும்தான் என் நினைவில் இருக்கிறது. அந்த நாளில் காணப்பட்ட வெளிச்சம் என் கவனத்திலிருந்து படிப்படியாக மறைந்து இருள் சூழ்ந்தது.
என் சுயநினைவை இழக்கத் துவங்கினேன். துப்பாக்கி முழங்கும் சத்தம் முற்றிலும் அமைதியானது. என் மூளைக்குள் போட்டி போட்ட கேள்விகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நான் படுக்கையிலிருந்து எழுந்தபோது பல கேள்விகள் என் மனதில் ஓடின. நான் எங்கு இருக்கிறேன்? அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என் தோள்பட்டையை சரி செய்து விட்டார்களா? ஏன் திடீரென்று இப்படி மிகவும் அமைதியாக உள்ளது? எவ்வளவு காலம் நான் இப்படி நினைவின்றி இருந்தேன்? எனக்குள் மறக்கப்பட்டு புதைந்து போயிருந்த நினைவுகள் திரும்பின போது விசித்திரமான ஓர் உணர்வு என் வயிற்றை சுற்றி இருக்குவது போல் இருந்தது. என் கண்களுக்கு முன்பாக முழு வாழ்வும் மெதுவாக கடந்து போவதை தெளிவாக என்னால் உணர முடிந்தது. எனது குழந்தை பருவ தள்ளுவண்டியின் படங்கள், எபிரேய பள்ளியில் படித்தபோது செய்த சேட்டைகள், பருவ வயதில் உணர்ந்த பாதுகாப்பின்மைகள் மற்றும் என்னை ஒரு நபராக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு போராடிய போராட்டங்கள், நான் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண்ணாகிய ரெபேக்காள் பற்றிய நினைவலைகள் அனைத்தும் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இப்போதுதான் நடந்தது போல முன் நிகழ்ந்தவைகள் எல்லாம் புதியதாக என் மனதில் இருந்தன. பழைய நினைவுகளில் மூழ்கும் தருணம் இதுவல்ல. எனது தற்போதைய நிலைமையை பற்றி புரிந்து கொள்ள எனக்கு நிறைய தகவல்கள் தேவைப்பட்டன. இரண்டு உலகங்களுக்கு இடையே நின்று கொண்டும் இரண்டையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாமலும், அதிலும் குறிப்பாக எனது தற்போதைய நிலையை பற்றி எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் நான் குழப்பத்தில் இருந்தேன். என் படுக்கையின் அருகில் இருந்த நாற்காலியில் உடைகள் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தன. நான் அங்கிருந்த உடையை வேகமாக அணுகையில் அது எனக்கு மிகவும் பிடித்தமான காக்கி நிற சட்டை மற்றும் பழுப்பு நிற காற்சட்டை என்பதை உணர்ந்து திகைப்படைந்தேன். பலமுறை அணியப்பட்ட என்னுடைய உடைகள் போல இவைகள் இல்லை. இவைகள் புதியதாக உள்ளன. எனக்கு மிகவும் பிடித்த வகையில் இருந்த என்னுடைய காலணிகள் முதற்கொண்டு அனைத்தும் மிக கச்சிதமாக இருப்பதை உணர்ந்தபோது நடுக்கமாக இருந்தது. நான் கதவை திறந்தபோது மெல்லிய சப்தங்கள் என் காதில் கேட்டன. சத்தமின்றி நான் நடைபாதையை கடந்து நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய அறைக்குள் சென்றேன். மற்றொரு அறையிலிருந்து குரல்களின் சத்தம் கேட்டது. அவர்கள் பேசுவதை உடனே நிறுத்திவிட்டார்கள். ஒருவேளை அவர்கள் என் சத்தத்தை கேட்டிருக்கலாம். நான் உறைந்து போனேன். அப்படியே நிற்க வேண்டுமா அல்லது கதவை நோக்கி செல்ல வேண்டுமா என்று நான் யோசித்ததில் நேரம் கடந்தது. குதூகலத்தோடும் புன்னகையோடும் இளைஞன் ஒருவன் நடந்து வந்தான். நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து நின்றோம். எவ்வளவு விசித்திரம்! அவன் கொஞ்சம் என் ரெபேக்காளைப் போல இருந்தான். மற்றொரு புறத்தில் என் மகன் ஆலனைப் போன்றும் இருந்தான். ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் என் மகனுக்கு 10 வயதே ஆகின்றது. என் கண் முன் நிற்பவரோ வளர்ந்த மனிதனாக காணப்பட்டார். திரும்ப சேர்த்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்பா, வந்துவிட்டீர்களா என்று ஆலன் சந்தோஷத்தோடு சத்தமிட்டான். லேவ் என்று அழைத்தவாறு நீண்ட கருமையான கூந்தலுடன் ஒரு பெண்மணி அறையின் உள்ளே நுழைந்தாள். திகைப்புடன் கண்களை அகல விரித்து வாயினை திறந்தபடி நின்று கொண்டிருந்த லெவ்வை நோக்கி அவள் ஓடினாள். அவன் அந்த தருணத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு கட்டி அணைக்க வரும் அவளை தன் கரங்களை விரித்து ஏற்றுக்கொண்டான். ஆலனும் தன் கரங்களினால் அவர்கள் இருவரையும் சேர்த்தணைத்தான். நீங்கள் மீண்டுமாய் எங்களுடன் இருக்கிறீர்கள் அப்பா, தேவனுக்கு நன்றி என்று ஆலன் கூறினான். அளவற்ற மனமகிழ்ச்சியினாலும் நம்ப முடியாமலும் புன்னகைத்தவாறு லெவ், நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் எங்கே இருக்கின்றேன்? என் காயங்கள் எங்கே என்று அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டான். ரெபேக்காள் அவன் வாயில் தன் கையை வைத்து மூடி அவனை அமைதிப்படுத்தினாள். லெவ், என் அன்பே, ஒவ்வொரு கேள்விக்காய் விடை தேடுவோம். மெகிதோவில் நடந்த போரில் நீங்கள் மரித்து போன அந்த கொடுமையான நாளிலிருந்து இன்று வரை எங்களுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துவிட்டன. நாம் சமையல் அறைக்குள் சென்று தேநீர் அருந்திக்கொண்டே பேசலாமே. அவள் தன் கரங்களால் கணவனை அணைத்தவாறு அவனை சமையல் அறைக்குள் அழைத்து சென்றாள். பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட மேசையை சுற்றி அவர்கள் அமர்ந்தார்கள். ரெபேக்காள் தேநீரை ஊற்றினாள். காப்பியை விட தனித்தன்மையான சுவையுடனும் நுண்ணிய வாசனையுடனும் இருந்த தேநீரின் நறுமணம் அந்த அறை முழுவதும் வீசியது. மிகுந்த உணர்ச்சி பெருக்கினால் லெவ் பேச முடியாமல் இருந்தான். அவனது கண்கள் மட்டும் ரெபேக்காளையும் பிறகு ஆலனையும் மறுபடியும் ரெபேக்காளையும் பார்த்து கொண்டே இருந்தன. சந்தோஷம் மற்றும் நம்பிக்கையின்மையினால் லெவ்
தன் தலையை மெதுவாக அசைத்தான். தான் கடைசியாக பார்த்தபோது இருந்ததை விட ரெபேக்காள் மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள். அவளுடைய ஆலிவ் நிறத்தோல் இன்னும் மென்மையானதாகவும் மற்றும் நீண்ட கருங்கூந்தல் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அவளது வலது கன்னத்தில் இருந்த மச்சம் மறைந்து போயிருந்தது. தான் இதுவரை பார்த்தவர்களில் அவள் மிகவும் அழகான பெண்ணாக இருந்தாள். இளைஞனாயிருந்த ஆலன் லெவ்வினுடைய இளம் வயதின் தோற்றத்தை பிரதிபலிப்பவனாகவும் அதே சமயம் ரெபேக்காளுடைய கண்களின் சாயலை மாத்திரம் பெற்றவனாகவும் இருந்தான். லெவ் தனது வாழ்க்கையின் இரு முக்கியமான நபர்களின் முன்னிலையில் மெய்யான ஆத்ம திருப்தியுடன் அமர்ந்திருந்தான். ரெபேக்காள் வழக்கத்தின்படியே சாப்பிடுவதற்கு முன்பு எப்போதும் தான் செய்யும் நன்றியறிதலான ஜபத்தை ஏறெடுக்கும் விதமாக அவள், கர்த்தாவே, லெவ்விற்காகவும் இன்னுமாக எங்களிடம் அவரை திரும்ப கொண்டு வந்து சேர்த்ததற்காகவும் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு திருப்பியதற்காகவும் உமக்கு நன்றி. கர்த்தாவே, திரும்ப வந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஜீவனை கொடுத்தருளும் என்று கூறி ஜபத்தை முடித்தாள். அவளுடைய எளிமையான ஜபம் இருதயபூர்வமான நன்றியறிதலை தெரிவித்தது. அது லெவ்வை வியப்புக்குள்ளாக்கியது. லெவ்வின் சிந்தனை திரும்பவும் அந்த யுத்த களத்திற்கு சென்றது. நான் உண்மையிலேயே மரித்தேனா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, ஆனால் இது இப்போது முக்கியமல்ல. ஏனெனில் நான் உயிருடன் இருக்கிறேன், சேதமின்றி நன்றாக இருக்கிறேன். என்னுடைய மனைவி மற்றும் மகன் என்னுடன் இருக்கிறார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். தனது தாகத்தை தணிப்பதைக் காட்டிலும் தனது குழம்பிய மனநிலையை மறைக்க வேண்டும் என்பதற்காக லெவ் சூடான தேநீரை பருகினான். அந்த தேநீர் வினோதமான புத்துணர்வு அளிப்பதாகவும் உணர்வுகளை அமைதிப்படுத்துவதாகவும் இருந்தது. ரெபேக்காளின் கண்கள் நேராக பார்த்து லெவ், நான் மரித்து போனேன் என்றுதானே நீ சொல்லப் போகிறாய் என்றான். அப்பா, எருசலேமுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டிருந்தவர்களால் உங்கள் முழு சேனையும் அழிக்கப்பட்டது என்று ஆலன் கூறினான். தங்களின் முழு சேனையும் எப்படி கடுமையான கனரக குண்டுகளால் தாக்கப்பட்டது மற்றும் கனரக இயந்திர துப்பாக்கியால் தொடர்ந்து சுடப்பட்டது என்பதையும் நினைத்து லெவ் மெதுவாக தன் தலையை அசைத்து ஒப்புக்கொண்டான். தனது குழுவில் தான் கடைசியாக மரித்தது அவனது நினைவில் இருந்தது. அவனது இடது கை துண்டிக்கப்பட காரணமாயிருந்த அந்த குண்டுவெடிப்பு அவனுக்கு மிகவும் தெளிவாக நினைவில் இருந்தது. வலியை தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்ட உணர்வற்ற நிலையையும் இது தனக்கு நடந்திருக்க கூடாது என்று தான் எண்ணியதையும் அவன் நினைவு கூர்ந்தான். அந்த சமயத்தில் தன்னருகே வந்த மருத்துவரிடம் தன் மனைவியிடம் சொல்லும்படி நான் போகிறேன், ரெபேக்காள் நான் நேசிக்கிறேன் என்று கூறியதையும் நினைவு கூர்ந்தான். பிறகு அமைதியும் இருளும் மட்டுமே நிலவியது, வேறெதுவும் இல்லை என்பதையும் நினைவு கூர்ந்தான். லெவ், அன்பே, இதை உங்களிடம் எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டீர்கள். கடைசியாக நாங்கள் உங்களின் உடலை கண்டுபிடித்த போது அதை எடுத்து துயரத்துடன் நம் குடும்ப நிலத்தில்தான் புதைத்தோம் என்று ரெபேக்காள் கூறினாள். நான் இப்பொழுது எப்படி உயிரோடு இருக்கிறேன்? நான் இங்கே உட்கார்ந்து உன்னிடம் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன்? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே? நான் இறந்துவிட்டது உண்மை என்றால் பிறகு நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று லெவ் வினவினான். ஏனென்றால் நீங்கள் மரித்த நிலையிலேயே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டு இருக்கின்றீர்கள். ஆலன், உங்களது சகோதரர் ஜேக், ரேச்சல் மற்றும் நான் அனைவருமே சேர்ந்து நீங்கள் திரும்ப வருவதற்கான ஆயத்தங்களை செய்தோம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வீடு, பூந்தோட்டம் மற்றும் பூங்காவை உங்களுக்காக உருவாக்கினோம் என்று ரெபேக்காள் கூறினாள். லெவ் குழப்பத்தில் தன் புருவத்தை சுழித்தான். இந்த வீடு நம்முடையது என்றுதானே சொல்கின்றாய்? அப்படித்தானே என்று அவன் சொன்ன வார்த்தையில் நாம் என்பதை அழுத்தமாக கூறினான். ரெபேக்காள் அமைதியாக இருந்தாள். அவளது மறுக்கும் முகபாவனையை அவன் புரிந்து கொண்டான். அவள் கிட்டத்தட்ட பயந்து போயிருந்தாள். லெவ் தன்னுடன் தனியாக இருக்க வேண்டும் என்று அதிக விருப்பத்தோடு இருப்பதை உணர்ந்தாள். ஒரு நிமிடம் ஆலன், நாங்கள் இருவரும் சற்று தனியாக பேச வேண்டும் என்றவாறு லெவ் ரெபேக்காளின் கரங்களை பற்றி பிடித்து சமையல் அறைக்கு வெளியே வந்து வேறு ஒரு அறைக்கு அழைத்து சென்றான். அவன் தன் மனைவியை நேராக பார்த்து அவளது 2 கரங்களையும் அவன் கரங்களுக்குள்ளாக பற்றி கொண்டான். அவனுடைய மனதில் நினைவுகள் வெள்ளம் போல் எழுந்தன.
அவள் அருகே நின்றபோது அவள் உடலிலிருந்து வரும் நறுமணம், அவளது உதடுகளின் மென்மை, அவனுடைய கரங்களில் தவழ்ந்த வலுவான அதே சமயம் மிருதுவாயிருந்த அவளது உடல், இவைகளை பற்றின நினைவு வெள்ளங்கள் அவனது மனதில் புரண்டு வரவே, ரெபேக்காள், நான் உன்னோடு தனியாக இருக்க வேண்டும், நான் உன்னை அணைக்க வேண்டும் என்று மெல்லிய குரலில் கூறினான். அவள் தன்னிடமிருந்து விலகுவதை அவன் உணர்ந்தான். இல்லை லெவ், இப்போதுள்ள இந்த உறவுமுறை வித்தியாசமானது என்று ரெபேக்காள் கூறினாள். வித்தியாசமானதா? வித்தியாசமானது என்பதன் அர்த்தம் என்ன? அவனுடைய வேட்கை உணர்வுகள் கரையத் தொடங்கி குழப்பமாக மாறியது. பயத்தின் வெளிப்பாடாக கோபம் வெளிப்பட்டது. ரெபேக்காள் தன் காதலி மற்றும் தன் மனைவி, அவர்களது உறவு மாற்றப்படுவது என்பதை அவனால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்தையும் எது வந்து மாற்ற முடியும்? அவனது குரலில் கோபம் வெளிப்பட்டது. மேலும் தனது கேள்வியை அதிகாரத்தோடும் மற்றும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் தொனியிலும் லெவ் மீண்டும் கூறினான். வித்தியாசமானது என்று நீ சொல்வதன் அர்த்தம் என்ன என்றான். ரெபேக்காள் தன் விழிகளை விரித்து அவனை நோக்கினாள். நாம் இப்போது வேறு உலகில் வாழ்கிறோம் என்று கூறிய அவளது குரல் பலவீனமாயிருந்தது. அவர்கள் இருவரது கண்களும் சந்தித்தன. திடீரென்று அவள் தன்னிலும் தடுமாற்றத்தை உணர்ந்தாள். நமது திருமணத்தின் அனைத்து பந்தங்களும் நாம் இறந்து போன போது முடிவுற்றது என்று கூறி அவனது முகத்தை விட்டு தனது பார்வையை வேறுபுறம் திருப்பினாள். லெவ் தனது கால்கள் பலவீனமாவதை உணர்ந்தான். மனைவி என்ற உறவுமுறை இன்றி எதுவும் பேசாமல் தன் முன்னே நின்று கொண்டிருப்பவளை பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நிமிடம் லெவ்விற்கு யுகங்கள் கடந்து போவதைப் போல் இருந்தது. இறுதியாக லெவ், என்னை பார் ரெபேக்காள், நீ அப்படி சொல்ல முடியாது என்றான். அவன் தன் கரங்களால் அவளது முகத்தை தாங்கி இருவரது கண்களும் சந்திக்கும்படியாக அவளது தலையை மெல்ல உயர்த்தினான். நாம் இருவரும் ஒன்றாக இருந்த காலங்கள் உனக்கு நினைவில் இல்லையா? நம்முடைய தேனிலவு, நாம் ஒன்றாக இருக்கும்படி தெரிந்து கொண்ட குகை, அப்போது வீசிய புயல், மழை, இவை அனைத்தும் உனக்கு ஞாபகம் இல்லையா என்றான். ரெபேக்காளின் உதடுகள் நடுங்கின. அவளது பழுப்பு நிற கண்களின் ஆழத்தில் செயலற்று இருந்த உணர்ச்சிகள் புத்துயிர் பெறுவதை அவன் பார்த்தான். அவள் தன்னிடம் நெருங்கி வரும்படி இழுத்தான். எனக்கு நினைவில் இருக்கிறது லெவ், எனக்கு நினைவிருக்கிறது என்று அவள் மென்மையாக முணுமுணுத்தாள். நானும் அதை திரும்ப பெற விரும்புகிறேன். ஆனால் இப்போதுள்ள இந்த உறவு முறை வித்தியாசமானது. இங்கு இளம் குழந்தைகளை வளர்ப்பதற்காக மட்டுமே தம்பதிகள் ஒன்றாக வாழ்கின்றனர். குழந்தைகள் வளர்ந்த பிறகு ஒவ்வொருவரும் தனியாக அவரவர் சொந்த வீடுகளில் வசிக்கின்றனர். தனியாகவும் சில சமயங்களில் விருந்தினர்களுடனும் வாழ்வதே சிறந்தது என்று நாங்கள் கண்டு கொண்டோம் என்று கூறின ரெபேக்காளுடைய குரலின் தொனி குறைந்து ஒலித்தது. உலகம் மக்களால் நிரம்பி இருப்பதனால் கணவன் மனைவி உறவு இனிமேல் தேவையில்லை என்று ரெபேக்காள் மிகவும் அமைதியாக கூறினாள். உலகம் மக்களால் நிறைந்துள்ளது என்று நீ சொல்வதன் அர்த்தம் என்ன? அது உனக்கு எப்படி தெரியும் என்று பதட்டத்தோடு லெவ் கேட்டான். தேவனுடைய மனுஷர்கள் இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு விவரித்து சொன்னார்கள். இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இந்த பூமியில் பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் விஷயங்கள் பழைய பூமியில் இருந்ததைப் போல இப்போது இல்லை என்றாள். தேவனுடைய மனுஷர்களா? சரி, இருக்கட்டும். நீ அவர்கள் கூறிய அனைத்தையும் நம்புகிறாயா? ஒருவேளை அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருந்தால் என்ன செய்வாய் என்று சந்தேகத்துடன் லெவ் கேட்டான். லெவ், என் கண்களால் அவர்கள் செய்யும் அற்புதங்களையும் நான் கண்டிருக்கின்றேன். மேலும் அவர்கள் உறவுகளை பற்றி கூறும் அனைத்தையும் உண்மைதான் என்று ரெபேக்காள் உறுதியாக பதிலளித்தாள். உன்னால் எப்படி இதை கூற முடிகின்றது? நமது திருமணம் இப்போது ஒரு பொருட்டாக உனக்கு தெரியவில்லையா? இனிமேல் நீ என்னை நேசிக்க மாட்டாயா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே என்று குழப்பத்துடன் லெவ் வினவினான். பதில் தெரியாத பல கேள்விகளால் திடீரென்று தன் தலை சுற்றுவது போல் லெவ் உணர்ந்தான். லெவ், நானும் உங்களை நேசிக்கிறேன். ரெபேக்காளின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவள் தனது கையால் அவனது கண்களை வருடினாள். அவளது தொடுதல் மென்மையாக இருந்தது. லெவ் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற்றது போல் உணர்ந்ததால் அவளை முத்தமிட மெதுவாக அவளது முகத்தை தன்னிடமாக நெருக்கமாக இழுத்தான். அவள் எதிர்க்கவில்லை. அவர்களது உதடுகள் லேசாக தொட்டதும்
அவன் ஒரு விசித்திரமான பாசத்தின் ஆழத்தையும் மென்மையையும் முத்தமிட வேண்டும் என்ற ஆவல் தன்னிலிருந்து திசை திருப்பப்பட்டு அரவணைக்க விரும்பியதையும் உணர்ந்தான். அவன் அவளிடம் இப்போது உணர்ந்த காதல் அவனுக்கு முன்பு நினைவில் இருந்ததை விட வலிமையாயிருந்தது. ஆனால் எப்படியோ அது வித்தியாசமாக இருக்கிறது என்பதை லெவ் உணர்ந்தான். அவன் திடுக்கிட்டு பார்த்தான். நாம் மிகவும் வித்தியாசமான உலகில் வாழ்கிறோம் என்று ரெபேக்காள் கூறியதில் ஏதோ அர்த்தம் இருப்பதாக அவனும் உணர்ந்தான். முத்தமிட வேண்டும் என்ற உணர்ச்சி பொருத்தமற்றதாக தோன்றியது. இந்த ஆறுதலான அரவணைப்பே போதுமானது என்ற நிறைவு அவனுக்குள் ஏற்பட்டது. ரெபேக்காளின் மீது அவன் கொண்டிருந்த காதலும் பாசமும் அவனுடைய சிந்தையின் ஒவ்வொரு நரம்புகளிலும் நிறைந்திருந்தது. இந்த புதிய உலகம் பற்றி எனக்கு புரியவில்லை ரெபேக்காள் என்றான். என்னாலும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. காரியங்கள் இப்படியாகத்தான் புதிய உலகில் இருக்கின்றது என்பதை என் அறிவால் புரிந்து கொண்டு உள்ளேன். ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது நமது உறவுமுறை எப்படி இருக்கும் என்று நான் யோசித்ததும் உண்டு. அதனால் குழம்பி போய் காணப்பட்டதும் உண்டு என்று ரெபேக்காள் கூறினாள். நானும் குழப்பத்தில்தான் இருக்கின்றேன் என்று லெவ் கூறினான். அவளை அணைத்திருந்த கைகளை விடுவித்தான். லெவ் அளவு கடந்த சந்தோஷத்திலும் அளவு கடந்த குழப்பத்திலும் தன்னை உணர்ந்தான். ஏதேனின் கனி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ரெபேக்காள் லெவ்வின் கரங்களை பிடித்து கொண்டு மெதுவாக சமையலறையை நோக்கி அழைத்து சென்றாள். உங்களுக்கு அதிர்ச்சியாக இருப்பதைப் போலவே அதிலும் குறிப்பாக உங்களோடு இருக்கும் இந்த நேரத்தில் எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் உள்ளது. இவைகளை புரிந்து கொள்ள நம் இருவருக்கும் கொஞ்சம் அவகாசம் வேண்டும். இதுவரை இல்லாத அளவிற்கு நான் உங்களை நேசிக்கிறேன் லெவ் என்று ரெபேக்காள் கூறினாள். அவளது கண்களில் தெரிந்த பிரகாசம் அவனது குழப்பத்தை அமைதிப்படுத்தியது. அவன் ரெபேக்காளை நம்பினான். அவளுடன் இருப்பதே தனக்கு போதும் என்று திடீரென்று உணர்ந்தான். அவன் மீதான அவளுடைய அன்பை நம்பினான். மேலும் அவள் தன்னிடம் பொய் பேச மாட்டாள் என்றும் அறிந்திருந்தான். உயர்நிலை பள்ளியில் அவர்களது இளமை பருவத்தில் அவன் அவளை பார்த்த அக்கணத்திலிருந்து அவனது இருதயம் மற்றும் ஒவ்வொரு சிந்தனையையும் அவள் ஆட்கொண்டிருந்தாள். உயர்நிலை பள்ளியில் படித்தபோது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூச்ச சுபாவமுடையவனாக லெவ் காணப்பட்டான். மேலும் பள்ளி பருவத்தில் அறிமுகமானவர்களுக்கு இடையே நிகழும் மேலோட்டமான உரையாடலை தாண்டி அவனால் அவளுடன் பேச முடியாமல் இருந்தது. ஆனால் சில வருடங்களுக்கு பின்பு அவர்கள் எபிரேய பல்கலைக்கழகத்தில் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொண்டு பிரிக்க முடியாதவர்களாய் மாறினார்கள். அவர்கள் 23வது வயதில் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு திருமணமான அடுத்த வருடத்தில் ஆலன் பிறந்தான். அவன் மரித்தபோது அவர்களுக்கு திருமணமாகி 12 வருடங்களாகி இருந்தன. ரெபேக்காள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தான். ஆனால் அவள் கூறிய சில முரண்பட்ட கருத்துக்கள் அவனுக்கு பிடிக்கவில்லை. எனினும் தனது மனைவியின்றி வாழ்வதை குறித்து லெவ்வால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 2வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.